ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி சில்லி எக். அது இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கிட்டேன். ஆயில் போட்டு அந்த பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 4 முட்டை எடுத்து அதை தனித்தனியாக அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த முட்டை கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே அதில் மேலே பெப்பரு, சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை 4 அந்த மஞ்சள் கரும் உடையாமல் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அது தனித்தனியாக பிரித்து அது ஓரளவுக்கு வெந்தோடனே திருப்பி போட்டாச்சு. அது திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்ப அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி அது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பீசஸை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அதே பேன் வச்சு அதில் திரும்ப ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பொடிசாக நறுக்கின ஆனியன், அப்புறம் கார்லிக்கு, பூண்டும் ஆனியனும் வெங்காயமும் நல்லா அதில் ஒரு தடவை எண்ணெயில் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அதுலேயே தேவையான அளவு உப்பு, திரும்பவும் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பெப்பர் இதுவும் சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டு அதை நல்லா அந்த வெங்காயத்தோடய நல்லா வதக்கிக்கிட்டேன். அதில் இருக்க வெங்காயம், பூண்டு கொஞ்சம் கலர் மாறும்போது நம்ம கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கேப்சிகமும் அதையும் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பேன்லேயே போட்டு இதையும் நல்லா ஒரு எண்ணெயில் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டாச்சு, வதக்கி விட்டாச்சு. இப்போது நாம் வச்சுருக்க சாஸ் எல்லாம் போடலாம். சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு, க்ரீன் சில்லி சாஸ் இது 3த்தையும் போட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா எல்லாமே அந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக கிளறி விடணும். அது கிளறி விட்டுட்டு அதுக்கு முன்னமே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 1/4 கப் வாட்டரில் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த தண்ணியும் கார்ன்ஃப்ளவருடைய தண்ணியும் இதில் போட்டு அது கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக அதை போடுறோம். அதை போட்டு திக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் திக் ஆகும்போது அந்த நம்ம ஏற்கனவே முட்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இறக்கிட வேண்டியது தான். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் எடுத்த பேன் ரொம்ப சின்னது. கொஞ்சம் பெரிய பேனில் எடுத்திருந்தால் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.